மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 5 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா, கள தகவல்கள் என்ன? வணக்கம் அகிலா. அதாவது பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் பருவநிலை மாற்றம் காரணமாக மழை பெய்யும் எனவும் டெல்டா மாவட்டத்தில் கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது. அந்த வகையில டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று மாலையிலிருந்து மழை விட்டு பெய்து வந்த நிலையில் இன்று காலை 11 மணியிலிருந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வந்து கனமழை பெய்ய தொடங்கியது. மயிலாடுதுறை, குத்தாலம், மல்லியம், தரங்கம்பாடி, வில்லியநல்லூர், செம்மனார் கோயில், தரங்கம்பாடி, சந்திரபாடி, பொறையார் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதியில் வந்து கனமழை வந்து பெய்து வருகிறது. இந்நிலையில மதியம் 2:30 மணி வரை அளவில் 19.73 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. ஆனால் தற்போது வரை மழையானது பெய்து வருகிறது. சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து சிரமத்துக்கு ஆளாகி இருக்காங்க. மேலும் வந்து தரக்கடை வியாபாரிகளும் இந்த மழையால் வந்து தங்களது வியாபாரம் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த மழை தொடர்ந்து பெய்து வந்தால் சம்பா தாளத்தின் நடவு பயிர்கள் வந்து புகையான் தாக்குதல் மற்றும் சுருள் உருட்டு பூச்சி தாக்குதல் ஏற்படவும் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அகிலா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.